Hi viewers, welcome to Krammer. Spoken English தமிழில். நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்டா அல்லது டிகிரி முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்ற ஒரே குறையினால எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற கவலையில இருக்கீங்களா? என்னால அடுத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்னால திரும்பி பேச முடியல, பதில் சொல்ல முடியல இங்கிலீஷ்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? குருவிக்காரங்களாம் எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க? பிராக்டிஸ். டெய்லி பேசுறாங்க, அதனால வருது அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு. நம்ம இந்த வீடியோல சிம்பிளா 2 அல்லது 3 வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய, உங்களுக்கு தினமும் பயன்படக்கூடிய வாக்கியங்களை தான் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது மாதிரி பல வழிகள் இருக்குது நீங்கள் இங்கிலீஷை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கிலீஷ் உங்களுக்கு பேச வரும். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. நம்ம சொல்கிற இந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண முடியும். ஈச் நியூ டே இஸ் a நியூ ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு புதிய நாளும் உங்களுக்காக புதிதாக வழங்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? He can, அவனால் முடியும். He can, அவனால் முடியும் அப்படின்றத he can அப்படின்னு சொல்லலாம். அவளால் முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? she can அப்படின்னு சொல்லலாம். அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அவனால முடியும் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ வருண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வருண் கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வருணால முடியும் அப்படின்னு அர்த்தம். அருகில் வா, கிட்ட வா அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கம் நியர், கம் நியர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கம் க்ளோசர் அப்படின்னு சொல்லலாம். உன்னை யார் கேட்டார்கள், உன்னை யார் கேட்டா அப்படின்னுவோம்ல. who asked you, who asked you. அவளிடம் யார் சொன்னது, அவளிடம் யார் சொன்னது. அல்லது அவனிடம் யார் சொன்னது. who told her, அவனிடம் அப்படின்னா who told him, who told him. மின் விசிறியை அணைக்கவும். ஃபேன் அணை அப்படின்னு சொல்லணும்னா turn off the fan, turn off the fan. விளக்கினை போடு, லைட்டை போடு அப்படின்னு சொல்லுவோம்ல. turn on the light, turn on the light. உங்கள் முகத்தை கழுவுங்கள். wash your face, wash your face. குளிக்கவும், குளிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லது குளி அப்படின்னு சொல்லுவோம். have a shower, have a shower. உங்கள் காலை உணவை உண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? eat your breakfast, eat your breakfast. மேலே போ, மேலே போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. go upstairs, go upstairs. upstairsனா மேலே. அவள் கிசுகிசுக்கிறாள். காதில் கிசுகிசுன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறான்னா she whispers, she whispers. சுவையாக இல்லை, டேஸ்டாகவே இல்லை அப்படின்னா எப்படி சொல்லணும்? not tasty, not tasty. அது சுவையாக இருக்கிறது, டேஸ்டாக இருக்குது அப்படின்னா it is delicious, it is delicious. உனக்கு இன்னும் அதிகமாக வேண்டுமா? டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, it is delicious அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்போம்ல, அதே எப்படி கேட்கலாம்? do you want more, do you want more. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், அப்படிதான், நான் அப்படிதான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹோப் ஸோ, ஐ ஹோப் ஸோ அப்படின்னா நான் அப்படிதான் நம்புகிறேன் அல்லது நான் நம்புகிறேன். ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்யவும். அதாவது டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்லுவோம்ல. புக் அ டிக்கெட், புக் அ டிக்கெட். நன்றாக சென்றது. எப்படி போச்சு நாள் அப்படின்னு கேட்டால் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் வென்ட் வெல், இட் வென்ட் வெல். தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். நாட் ரிக்வயர்ட்,
தேவையில்லை அப்படின்னா not required. நேரம் முடிந்து விட்டது, டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். டைம் இஸ் அப், டைம் இஸ் அப். கவலைப்படாத, நோ வரிஸ். கவலைப்படாத, நோ வரிஸ். டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம், நோ வரிஸ் அப்படின்னு சொல்லலாம். மிக நன்று, டூ குட். மிக நன்று, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, டூ குட். அவன் வருகிறான், he is coming. அவள் வருகிறாள் அப்படின்னா she is coming அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை என் அப்பா வருகிறார் அப்படின்னா my father is coming அப்படின்னு சொல்லணும். பிறகு சந்திக்கலாம், அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, see you later, see you later. நான் உறுதி அளிக்கிறேன், I promise. நான் உறுதி அளிக்கிறேன், I promise. நான் சத்தியம் செய்கிறேன், I swear. நான் சத்தியம் செய்கிறேன், I swear. கிட்டத்தட்ட நான் உறுதி அளிக்கிறேன், நான் சத்தியம் செய்கிறேன், அதாவது I promise, I swear ரெண்டும் ஒரே மீனிங் தான். நான் திருமணம் ஆகாதவர், I am single, I am single. மறுபடியும் கூப்பிடு, call me again. என்னை மறுபடியும் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, call me again. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், I am a bit busy. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், I am a bit busy. உங்களை திரும்ப அழைக்கிறேன், call you right back. உங்களை திரும்ப அழைக்கிறேன், call you right back. நான் வரலாமா, can I come? அவன் பூரி சாப்பிட்டான், he had a பூரி, he had a பூரி. நான் ஒப்புக்கொள்கிறேன், I agree. நான் ஒப்புக்கொள்கிறேன், I agree. அது பயனுள்ளதாக இருக்கிறது, it is useful. அது பயனுள்ளதாக இருக்கிறது, it is useful. அது மிகவும் சூடாக இருக்கிறது, it is very hot. அது மிகவும் சூடாக இருக்கிறது, it is very hot. உண்மையை கூறவும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, tell the truth, tell the truth. உன்னுடையது எங்கே, உன்னுடையது எங்கப்பா அப்படின்னு கேட்போம்ல, where is yours, where is yours. ஒரு கடிதம் அனுப்பு, send a message or send a mail. அதை வெல், அதை ஜெயிச்சிடு, win it, win it. எப்படி வாங்குவீர்கள், அது எப்படி நீ வாங்குவ, how will you buy, how will you buy. என்ன சாப்பிட்ட, என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்போம்ல, what did you eat, what did you eat. அவள் தாமதமாக வந்தாள், அவள் தாமதமாக வந்தாள், she came late, she came late. உங்களுக்கு அதிக பயிற்சி தேவை, உனக்கு ரொம்ப ட்ரைனிங் தேவை, உனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லுவோம்ல, you need more practice, you need more practice. இங்கிலீஷ் படிக்கணும்னா நிறைய பயிற்சி தேவை, அப்போ you need more practice. நான் இப்பொழுது கிளம்ப வேண்டும், நான் இப்போ கிளம்பணும், I should leave now, I should leave now. நான் அங்கு சென்றடைய வேண்டும், நான் அங்கே போய் சேரணும், I need to reach there, I need to reach there. நான் அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்றது, நான் அங்கு சென்றடைய வேண்டும். உன்னால் மேலும் நன்றாக செய்ய முடியும், உன்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும். எப்படி சொல்லலாம், you can do better, you can do better. நீ இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறாயா, are you still awake. நீ இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறாயா, நீ இன்னும் தூங்காம முழிச்சிட்டா இருக்கிற, are you still awake. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள், அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள், she was cooking, she was cooking. அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும், how is it possible, how is it possible. நான் எவ்வளவு செலுத்த வேண்டும், நான் எவ்வளவு பணம் கட்டணும், how much should I pay, how much should I pay. மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம், don't depend on others. மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம், don't depend on others. விலை மிக அதிகம், the price is too high. விலை மிக அதிகம்,
The price is too high. நான் முடிக்கவில்லை. நான் இன்னும் முடிக்கல. I didn't finish. I didn't finish. அவள் வந்தடைந்தாள். She has reached. அவள் வந்தடைந்தாள். She has reached. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய 2 அல்லது 3 வார்த்தைகள் கொண்ட வாக்கியங்களை ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, சமைக்கும் பொழுது அல்லது கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்க. பேச தான் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களாலேயே அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.